Good evening, everyone. Thank you, Chaitanya School, Venkatesh Krishna Reddy Garu and Kameshwar Rao sir and Principal Madam. Thank you so much for the opportunity. ஸோ இன்னைக்கு என்னை பற்றி ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகிறேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் சம், அதாவது இன்ட்ராக்ஷன். நீங்கள் பேச எனக்கு கேட்காது, பட் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். மார்ஸுக்கு உங்கள் குழந்தைங்கள அனுப்புவீங்களா? ஸோ தேர் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட். எலான் மஸ்க் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் மார்ஸில் வந்து அங்கே வந்து ஹியூமன் வந்து டெவலப் பண்ணலான்னு நான் விரும்புகிறேன். ஸோ உங்களோட சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸை மார்ஸுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே குழந்தைகளும் சரி டீனேஜர்ஸ் சரி நான் மார்ஸுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அஸ் அ பேரண்ட்டாக நம்ம அனுப்புகிறோமோ அனுப்பலையோ நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம குழந்தைகளை அனுப்பிச்சா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் மார்ஸில் அது நடக்குமா? சாத்தியமா? பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன், அதாவது எர்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கள் வளர்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை தடுக்கிறதுக்கு அட்மாஸ்பியர் இருக்குது. அதாவது குழந்தைங்கள் டீனேஜர்ஸ் நம்ம வளர்கிறதுக்கு உண்டான காற்று, இது மாதிரியான நேச்சுரலான விஷயங்கள் நிறைய இருக்குது. மார்ஸில் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. சன் டைரெக்டாக உள்ள என்ட்ராகும், ரேடியேஷன்ஸ் வரும். அங்கே அவங்க இருக்கிறதுக்கு உண்டான கிராவிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கேள்விக்குறி தான். ஸோ இங்கே இடத்துல வந்து ஒரு மனிதன் முழுமையாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்ஸில் அப்படி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம கண்டிப்பாக அனுப்புவோமா மார்ஸுக்கு? சான்ஸே கிடையாது, நம்ம அனுப்பவே மாட்டோம். ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்கள மார்ஸுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஒத்துக்கிறீங்களா? எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வேற ஒரு உலகத்தை நம்ம காமிச்சிட்ருக்கோம். 2021 ஃப்ரான்சிஸ் டியூகன் அப்படிங்கிறவர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு அங்கே இன்டர்னலாக அங்கே டாப் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு பேர் விசில் ப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்களும் சரி டீனேஜர்ஸையும் சரி சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம அடிக்டிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வராரு. ஒரே ஒரு ஸ்லைடு தான். ஸோ சோஷியல் மீடியாவோட அஜெண்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை உள்ளேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் மோட்டிவ். அப்படி உள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ சோஷியல் மீடியாவோட அஜெண்டா வந்து புரிஞ்சுக்குங்க. குழந்தைங்க வந்து சோஷியல் மீடியாவில் உள்ளே என்ட்ரானாங்க அப்படின்னா தே வில் பி ஸோ அடிக்டிவ். ஓகே, இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா? கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. கோப்பா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன் ஆன்லைன் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1998 இது பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, 13 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களை அப்பா அம்மா பர்மிஷனோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னா, 13 வயசை தீர்மானிக்கிறது அந்த குழந்தை தான். அந்த குழந்தை நினச்சா 12 வயசில் இருக்க குழந்தை நினச்சா நான் 14ன்னு மாற்ற முடியும், 13 வயசில் இருக்க குழந்தை நினச்சா 16ன்னு மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கனால சில்ட்ரன்ஸ் ஈஸியாக அதில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடுறாங்க. அண்ட் வந்து அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச்சில் நடந்த ஒரு விஷயம், 40% ஆஃப் அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து 13 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது கூட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது லாஜிக்கல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, திங்கிங் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக குழந்தைகளும் சரி டீனேஜர்ஸ்க்கும் சரி அது லேட்டாக தான் டெவலப் ஆகும். ஆனால் குழந்தைகளுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் இந்த ஆசைப்படுறது, ரிஸ்க் எடுக்கிறது, இந்த கோவப்படுறது இது வந்து பிறந்த கொஞ்ச நாளே வளர்ந்துடும். ஸோ அதனால தான் நீங்கள் நார்மலாக ஒரு டீனேஜரோ ஒரு குழந்தையோ பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஈஸியாக எடுப்பாங்க. அவங்களுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கக்கிட்ட சோஷியல் மீடியாவை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்க லைக் வியூ ஷேருக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக நிறைய நியூஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் சேனலில் நியூஸ் வந்திருக்கும், லைக்குக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க.
ஸோ அது மாதிரி சோஷியல் மீடியா இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அண்ட் வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறத வந்து குழந்தைகிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அண்ட் மை சைடு சஜஷன்ஸ். எமோஷ்னல் லேர்னிங். ஒரு குழந்தை எமோஷன்ஸை எப்படி லேர்ன் பண்ணும்? நம்ம பார்த்துருப்போம், ஒரு குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் கழித்து அது வீட்டில் இருக்கும்போது நம்ம இப்படி மூஞ்சிருந்து இப்படி முகத்தை மறைச்சு அது கூட முகபாவனைகள் காமிச்சு அதை வந்து அது வந்து அப்படி அப்படி பண்ணி 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 தான் குழந்தைங்க வந்து எமோஷனல் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ஒரு ரிசர்ச் சொல்லுது, யூஎஸில் 70% ஆஃப் த பீப்புள், யூஎஸில் 70% ஆஃப் த பீப்புள் அதிகமாக குழந்தைங்க மூஞ்ச கூட பார்க்குறதில்ல. அதில் இன்னொரு ஸ்டேட்டஸ்டிக்ஸ் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா 30% ஆஃப் த பீப்புள் நான் குழந்தைங்களை பார்த்து பேசுவேன், அப்பப்போ பேசுவேன், சில நேரம் நான் பேச மாட்டேன். சில வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க ஒரு ஃபோன் இருக்கும், அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும், அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அட்மாஸ்பியரில் அவர் வேர்ல்டு இஸ் எக்ஸ்போசிங். ஸோ அதனால் எமோஷ்னல், அதாவது டெய்லியும் உங்கள் குழந்தைங்க கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வித்தவுட் கேஜெட்ஸ். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீ ஸ்கூலில் என்ன நடந்துன்னு சொல்லு. டீச்சர்ஸ் வந்து ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா, அது என்ன, ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்தாங்க, ஷேர் பண்ணிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தியான கான்வர்சேஷன் நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா த பாண்டிங் வில் பி வெரி குட். ஸோ அந்த பாண்டிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும். நம்ம மூளையில் ஸோ இதெல்லாம் வேறு, நம்ம மூளையில் 2 விஷயம் இருக்குது. அதாவது பிஹேவியரல் இன்ஹிபிஷன், பிஹேவியரல் ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் சொன்னால் டிஸ்கவரி மோட், ப்ரொடெக்ஷன் மோட். டிஸ்கவரி மோடுங்கிறது வந்து ஒரு விஷயத்தை தேடுதலுக்காக போகிறது. ப்ரொடெக்ஷன் மோடுங்கிறது தன்னை தற்காத்து கொள்வது ப்ரொடெக்ஷன் மோடு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்கும்போது காட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடுறீங்க. தேடும்போது தூரத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் மாம்பழம் இருக்குது. அந்த மாம்பழத்தை பொறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டிஸ்கவரி மோடு, தேடுதலுக்குரியது. அந்த மரத்து மேலே புலி உருமுற சவுண்டு கேட்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பழத்தை கீழே போட்டு ஓட ஆரம்பிக்கிங்க. அதாவது நம்மளை தற்காத்து கொள்றதுக்காக பண்ணுற மோடு ப்ரொடெக்ஷன் மோடு. இந்த 2 மோடுமே தான் ஒரு குழந்தையோட லைஃப்பை வந்து தீர்மானிக்குது. இந்த 2 மோடு சொன்ன பார்த்தீங்களா, டிஸ்கவரி மோட், ப்ரொடெக்ஷன் மோட். அதாவது தன்னை தற்காத்து கொள்வது, தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறது. இந்த குழந்தை இந்த 2 மோடுமே சாதாரண மனநிலை, அதாவது சும்மா இருக்கும்போது அந்த குழந்தை என்ன மனநிலையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடுற மோடு, அதாவது டிஸ்கவரி மோடில் இருக்கக்கூடிய குழந்தையோட, அதாவது பர்சனோட பேக்ரவுண்டில் போய் அவங்க பேரண்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும், சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கும், அது மூலிமா அதோட கான்ஃபிடென்ஸ் பில்டாக இருக்கும். ஸோ அந்த குழந்தை ஆப்பர்ச்சுனிட்டியை தேடக்கூடிய குழந்தையாக மாறும். இந்த பக்கம் ப்ரொடெக்ஷன், தற்காத்து கொள்வது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, கம்பேரிஷன் மோடு ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, கெரியரில் மூவ் ஆகும்போது இது என்ன பாதிக்குமா, இது வந்து இவங்க இந்த பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து அந்த ஓவர் திங்கிங் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ப்ரொடெக்ஷன் மோடில் வந்து டெவலப் ஆகும். இந்த 2 மோடு தான் சொன்னேன். 3ஆவது ஒரு மோடு இருக்குது, அதாவது ப்ராப்ளத்துக்கே எக்ஸ்போஸ் ஆகாத குழந்தை. எந்த விதமான ப்ராப்ளமும் ஒரு குழந்தை எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னா ப்ரொடெக்ஷன் மோடு தன்னை ஒரு ப்ராப்ளத்துலேருந்து தற்காத்து கொள்றதுக்கு உண்டான எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கும். ஏன்னா அதுக்கு ப்ராப்ளம்னா என்னன்னு தெரியாது, அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி எதுவுமே தெரியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா, பண்ணல அப்படின்னா அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணணும். கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறத நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைய பாதுகாக்கிறது நம்ம கடமை, அதை வந்து எதுவுமே சொல்ல வரல. பட் ஜென்ரலாக ஒரு இதாக சொல்கிறேன், நம்ம அதாவது குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா we are not. ஸோ அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். குழந்தை சின்ன சின்ன விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் மட்டும்தான் அந்த குழந்தை வளர முடியும். யூஎஸில் ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு மரம் வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த மரம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தும் அந்த மரம் வளரல. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஃபைனலாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ரீசனால் வளரல அப்படின்னா, அங்கே வந்து காற்று இல்லை, ஸோ அதனால தான் வளரல. ஃப்ரெஜைல், ஆன்டி ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஜைல் அப்படின்னா உடஞ்சி போகிறது, ஆன்டி ஃப்ரெஜைல் அப்படின்னா உடஞ்சா ஸ்ட்ராங் ஆகுறது ஆன்டி ஃப்ரெஜைல். இப்போது நீங்கள் அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, மரம் வந்து வளரும்போது
பயங்கரமாக காற்றடிக்கும் போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகும். ஸோ லெஃப்ட் சைடு போகும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேர்கள் வந்து உடையும். அந்த உடஞ்சதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது ஆன்டி ஃப்ரெஜைல் மோட். ஸோ அது மாதிரி நம்ம குழந்தைங்க சின்ன சின்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். எக்ஸ்போஸ் ஆனால் தான் அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும், இண்டிபெண்டன்ஸ் பில்ட் ஆகும், ரெசிலியன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளத்தை எக்ஸ்போஸ் பண்ண வித்தவுட் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ராமா ட்ரையாங்கிள். இப்போ வந்து ட்ராமா ட்ரையாங்கிள்ங்கிறது ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதை பற்றி நான் ஜஸ்ட் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க, சிங்கிங் டான்ஸிங் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் வந்து டான்ஸ் ஆடட்டுமா பாட்டு பாடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து இமீடியட்டாக சொல்லுவோம், நீ நல்லா பாட்டு பாடுற, ஸோ நீ போய் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிடுறோம். குழந்தைங்க வராங்க, பாட்டு பாடுறாங்க, ஆனால் காம்படிஷனில் தோத்துடுறாங்க. இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க? வீட்டில் வந்து அம்மா நீ சொல்லி தான் நான் செஞ்சேன், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் குழந்தைங்கள இந்த மாதிரி டைரக்ட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பாட்டு பிடிக்குமா டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீடைரக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டான்ஸ் ஆடுறது தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்ஸ் ஆடி தோத்தாலுமே சரி வீட்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி, அதாவது எந்த விஷயம் டெசிஷன் எடுத்தாலும் குட்டி குட்டி டெசிஷன் எடுக்க அலோவ் பண்ணுங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களா வைக்க சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் அவங்களுக்காக டெசிஷன் எடுக்காதீங்க. ஸோ டெசிஷன் மேக்கிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்குள்ளேயே வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பெர்மிசிவ் பேரண்டிங். ஸோ பேரண்டிங்கில் வந்து நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அதில் பெர்மிசிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை அழுதா இல்லை குழந்தை ஏதாவது வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைங்க கேட்ட உடனே இமீடியட்டாக வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை லேர்னிங் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம எது வேணாலும் நமக்கு வந்து எஃபோர்ட் போட தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போக போக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைக்கு வேல்யூ ஃபார் மணியோட வேல்யூ தெரியாது, டைமோட வேல்யூ தெரியாது, பேஷன்ஸ் சுத்தமாக இருக்காது, மோட்டிவேஷன் இருக்காது. நான் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணுங்கள். 3 மாதம் வெயிட் பண்ணு, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் டைம் தெரியும், பேஷன்ஸ் தெரியும். ஓகே, இதோட பட்ஜெட் என்ன, அதை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு குழந்தைய கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சேவிங்ஸுக்கு உண்டான பாக்ஸ் வாங்கி கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி அங்கே தெரிய வரும். ஸோ இது மாதிரி உங்கள் குழந்தைங்கள ஷேப் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா லேர்ன் பண்ணுவாங்க. இந்த பெர்மிசிவ் பேரண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பேம்பரிங் த சைல்டு. குழந்தைங்களை வந்து ரொம்ப இனிஷியல் லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எல்லாத்தையும் வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஓகே. பட் உங்களோட பவர், அந்த குழந்தைகிட்ட உங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடல்சன்ட் ஏஜ் ரீச் ஆகும்போது அந்த குழந்தையோட பவர் டாமினேஷனாக இருக்கும், உங்களோட பவர் ரொம்ப கீழே இருக்கும். ஸோ யூ கேனாட் மேனேஜ் த சைல்டு. அந்த இடத்துல ரொம்ப மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட், பெர்மிசிவ் பேரண்டிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். வின் நெகோஷியேஷன் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னா நான் வாங்கி கொடுத்துறேன், எனக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸை நீ ஃபுல்ஃபில் பண்ணு, நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ஒர்க்கிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக நான் ஒரே ஒரு தாட்டோட முடிச்சிடறேன். டாக்டர் வேலுமணி சொல்லுவார், வாட் இஸ் ஈஸி டு டூ இஸ் நாட் ரைட் டு டூ, வாட் இஸ் ரைட் டு டூ இஸ் நாட் ஈஸி டு டூ. ஸோ ஸ்வெட் டுடே that bring comfort tomorrow. Thank you so much for the opportunity. Thank you Chaitanya School for the more opportunity. Thank you.